தங்க பிள்ளையே, சில பிரச்சனையில் இருந்து இந்த வாராகி தாயானவள் உன்னை காப்பாற்றுவதற்காக வந்திருக்கிறேன். ஒவ்வொரு நிமிடமும் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய். உன் வேண்டுதல் நடக்கவில்லை, உன் வாழ்க்கையில் உயர்வு இல்லை என்று ஒவ்வொரு நேரமும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதனால் இந்த வாராகி தாயானவள் உனக்கு வழித்துணையாக வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது, என்ன பிரச்சனையெல்லாம் கிடைக்கப் போகிறது, ஒவ்வொரு மாற்றமும் நிகழப்போகிறது என்று இந்த தாயின் உள்ளம் சொல்வதற்காக வந்திருக்கிறது. மாற்றங்கள் நிகழ நான் தயாராகிவிட்டேன், மாற்றத்தை நிகழ்த்தவும் நான் தயாராகிவிட்டேன். உனக்கு மங்களம், நீ கேட்ட விஷயம் செல்வம், செழிப்பு, சொத்து, பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை அனைத்திலும் இருந்து உன்னை விடுவித்து உனக்கு நல்வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க இந்த தாயின் உள்ளம் தயாராக இருக்கிறது. ஆனால் நான் சொல்லுவதை நீ கடைபிடிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த பதிவினை முழுவதுமாக கேட்க வேண்டும். அப்படி நீ முழுவதுமாக கேட்கும் பொழுது இந்த பிரச்சனை அனைத்திலும் இருந்து விடுபட்டு நீ கேட்ட விஷயம், ஆசைப்பட்ட விஷயம் அனைத்துமே உனக்கு கிடைக்கக்கூடிய அளவிற்கு நான் நிகழ்த்தி கொடுப்பேன். மங்களத்தை கொடுப்பேன், மகிழ்ச்சியை கொடுப்பேன், செல்வத்தை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் சில விஷயங்களை நீ கடைபிடிக்க தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் என் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்று அழுது கொண்டிருப்பதை விட என் வாழ்க்கையில் நடக்கும், என் தாய் அதற்கு துணையாக இருந்து வழிநடத்தி கொடுப்பார்கள், என் வாழ்க்கை மாறும், என் வாழ்க்கை உயரும் என்று என்னுடைய தங்க பிள்ளை தைரியமாக இருக்க வேண்டும். அப்படி நீ தைரியமாக இருக்கும் பட்சத்தில் நீ நினைத்தது, கேட்டது, ஆசைப்பட்டது அனைத்துமே உன் காலடியில் விழும். என் தங்க பிள்ளையே, நான் சொல்லுவது உனக்கு புரிந்ததா? புரிந்தது என்றால் ஆம் தாயே புரிந்தது என்று தைரியமாக எனக்கு குறு மெசேஜை அனுப்பி வைத்துவிட்டு தைரியமாக கேள். சில சூழ்ச்சிக்கார மனிதர்கள் ஒவ்வொரு நேரமும் அந்த சூழ்ச்சி வலையில் நீ சிக்கிக்கொள்ள கூடாது. ஏனென்றால் சில நாட்களாகவே சில சூழ்ச்சி என்ற பெயரில் மிகப்பெரிய பிரச்சனையில் சிக்கிக்கொள்வாய் என் தங்க பிள்ளையே. உயர்வுகளை கொடுக்க இந்த தாய் உள்ளம் துடிதுடித்து கொண்டிருக்கிறது. ஆனால் உயர்வை தாங்கக்கூடிய சக்தி உனக்கு வர வேண்டும் அல்லவா? உனக்கு பணம் வேண்டும், நகை வேண்டும், கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று நினைத்து கொள்வது தவறே கிடையாது, இயல்பான விஷயம்தான். ஆனால் அந்த பணத்தையும் பொருளையும் கையாளக்கூடிய தகுதி என்பது நீ வளர்த்து கொள்ள வேண்டும். நல்லவர்களை கூட வைத்துக்கொண்டு நான் பணத்தை கொடுக்கும் பொழுது இரட்டிப்பாக மடங்காக உன் வாழ்க்கையில் மாறுகிறது. சுத்தி கெட்டவர்களை வைத்துக்கொண்டு சுயநலமான மனிதர்களுடன் நீ வாழும் பொழுது நான் என்னதான் உனக்கு பணம், பொருள், செல்வம் கோடி கோடியாக கொட்டினாலும் அதை உன்னை சாராது. உன்னை சுற்றி எவ்வளவு விஷயங்கள், அதே போல் பணத்தை தின்னும் பேய்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு தான் அது போய் சேருமே தவிர உன்னை கடுகளவு கூட சேராது. அதற்கு முழுமையாக உன்னை சுற்றி உள்ள சில பிணத்தாசையும் பணத்தாசையும் பிடித்த மனிதர்களை விரட்டி அடிக்க வேண்டும். அந்த மனிதர்களை விரட்டி அடித்தால்தான் உன் வாழ்க்கையில் நான் கொடுக்கக்கூடிய செல்வம் உன்னை நிரந்தரமாக தங்கும். அதற்காகத்தான் சில மனிதர்களுடைய கெட்ட முகத்தை காண்பிப்பதற்காக சில கஷ்டகாலம் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறது. சில நேரங்களில் தாயே, நான் எங்கு சென்றாலும் தடை ஏற்படுகிறது, நான் எங்கு சென்றாலும் பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது, நான் செல்லக்கூடிய விஷயங்கள், காரண காரியங்கள் எனக்கு எதுவுமே நடக்கவில்லை, எதுவுமே கிடைக்கவில்லை என்று மனவேதனைப்படுகிறாய். அதற்காக தான் ஒரு வழியை உனக்கு காண்பித்து கொண்டிருக்கிறேன். ஒரு சில நாட்களாகவே இந்த நாணயத்தை வாங்கி கொண்டு எங்கு செல்கிறாயோ அந்த இடத்தில் உனக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். தங்க பிள்ளையே, இந்த நாணயத்தை வாங்கி கொண்டு நீ அப்படியே சரியாக பயணம் செய். நிச்சயமாக அது உனக்கு வழிகாட்டியாக மாறி உன்னுடைய வெற்றியை உடனடியாக வாங்கி கொடுக்கும் என்று என் தங்க பிள்ளைக்கு பல நாட்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் என் தங்க பிள்ளை இன்னும் அந்த நாணயத்தை வாங்காமல், தாயே, எனக்கு வெற்றி மட்டும் கிடைக்க வேண்டும் என்றால் எப்படி கிடைக்கும்? நான் சொல்லக்கூடிய விஷயத்தை யார் கடைபிடிக்கிறார்களோ, யார் அந்த பாதையில் பயணிக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே வெற்றியை தவிர அனைத்தும் நான் எதுவும் செய்ய மாட்டேன், எனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் கிடைக்காது. என் மீது நம்பிக்கை, அதீத பக்தி, அதீத என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பவர்களுக்கே நான் அவர்களுடன் இருந்து வழி நடத்துகிறேன். நான் எதுவும் செய்ய மாட்டேன், என் வாழ்க்கையில் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்றால் விஷயத்தை நான் சொல்வதை அப்படியே செய். அதனால்தான் என் தங்க பிள்ளையே,
நான் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை நீ செய்ய வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும், வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று பல முறை உன்னை எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்னும் நீ சரிவர அதை செய்யாமல் கடைபிடிக்காமல் அழுது கொண்டிருக்கிறாய். உடனே நான் சொல்வதை கேள். உடனே இந்த நாணயத்தை வாங்கி நான் சொல்லும்படி நீ வழிபடு. ஒரே முறை வழிபட்டால் பல மடங்கு நீ நினைத்த காரியம் உடனுக்குடன் நடக்கும். என் தங்க பிள்ளையே, நான் சொல்வதை கேட்டு அப்படியே செய். பயம் கொள்ளாதே. வாழ்க்கையில் இது எல்லாம் நடக்குமா, இது எல்லாம் கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருப்பதை விட துணிந்து முயற்சி செய். துணிந்து முயற்சி செய்பவர்களுக்கு தோல்வி என்பதே கிடையாது. நான் தோல்வியும் தழுவ விடமாட்டேன். என் தங்க பிள்ளையை ஒருபொழுதும் நான் கைவிடவும் மாட்டேன். அதே போல் கைவிட்டவர்களை கனப்பொழுதில் உன் காலடியில் விழ வைப்பேன். அதனால் என் தங்க பிள்ளையே, நான் சொல்வது புரிந்ததா? புரிந்து கொண்டால் புரிகிறது தாயே, நான் சொல்வதை செய்கிறேன் தாயே என்று என் தங்க பிள்ளை கேட்கக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் எனக்கு குறு மெசேஜை அனுப்பி வைத்துவிட்டு, இது எப்படி வழிபாடு செய்வது, எந்த வகையில் செய்வது என்று இந்த தாய் இந்த தொலைபேசியின் மூலியமாக உன்னுடன் நான் பேசுவேன். உன்னுடைய பிரச்சனைக்கு நான் தீர்வை கொடுப்பேன். மாற்றங்கள் நிகழ வேண்டுமென்றால் நீ துணிந்து முடிவெடுக்க வேண்டும். துணிந்து முடிவெடுத்தால்தான் நம் வாழ்க்கை மாறும், நம் வாழ்க்கை உயரும், நம் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நம்மை தேடி வரும். அதனால் ஒவ்வொரு மாற்றமும் நிகழும். மாற்றத்தை கொடுக்க இந்த தாய் தயாராகிவிட்டேன். ஏற்றத்தை கொடுக்க நீ முதலடி எடுத்து வைத்தால்தான் இந்த தாய் அடுத்தடி எடுத்து வைக்க முடியும். உன் வாழ்க்கையில் உயர்வை கொடுக்க முடியும். அதனால் பார்த்தவுடன் இந்த நாணயத்தை வாங்கி கொண்டு நான் சொல்லும்படி வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, பௌர்ணமி, பஞ்சமி நாட்களில் வழிபடு. உனக்கு வெற்றி மேல் வெற்றி காத்து கொண்டிருக்கிறது என் தங்க பிள்ளையே. பிறகு இந்த பொன்னான பதிவை உன் பொன்னான கரங்களால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே. தங்க பிள்ளைகளா, இந்த காயினை வாங்கின ஒவ்வொரு தங்க பிள்ளைங்க வீட்லயும் அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு விஷயம் நம்ம வாராகி அம்மா மகாலட்சுமி சொர்வமா போயிட்டு அவ்வளவு அற்புதம் செய்யறாங்க. அதே மாதிரி அதை கேட்கும் பொழுது வாங்கின தங்க பிள்ளைகளாம் எனக்கு இது நடந்தது மேடம், அது நடந்தது, நான் நினைச்சது நடந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இந்த நாணயம் வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கிங்க. என்ன இதனால பலன் அப்படின்னா கடன் பிரச்சனை முதல்ல. ஏன் அப்படின்னா அம்பாள் வாராகி அம்மா மகாலட்சுமி சொரூபமா வராங்க ஒவ்வொரு இல்லத்துக்கும். அப்போ மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வரும்பொழுது உங்கள் கடன் பிரச்சனை முதல்ல தீருது. பணப்பிரச்சனை, அதே மாதிரி உறவு பிரச்சனை, உங்களுக்கு யாராவது செய்வன செய்யறாங்கன்னா உடனடியா அவங்கள காட்டி கொடுத்துருது. ஏன் அப்படின்னா ஏன்னா ஒரு விஷயம் நடக்கும் போது முன்னதாகவே அறிகுறி காமிச்சிருது. அந்த அளவுக்கு இந்த நாணயம் அம்பாள் உங்களுக்கு அருள் புரியுறாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு காரியம் போறீங்க, ஒரு வேலை கிடைக்கல, தடை மேல தடை ஏற்படுது, அதே மாதிரி ஒரு வியாபாரத்துல தொழில் சரியில்லை, தொழிலே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்துல இந்த நாணயத்தை வேண்டிக்கிட்டு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு நீங்க கொண்டு போனோம். அப்படி நீங்க கொண்டு போற இடத்துல வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தோல்வி அடைந்து வரமாட்டீங்க. ஏன் அப்படின்னா அம்பாள் மகாலட்சுமியா அவங்க கூட வராங்க. அவங்க கூட வரும் பொழுது உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். அதனால வாங்கிய தங்க பிள்ளை வீட்டுல ரொம்ப சந்தோஷமான விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு. உங்க வீட்லயும் அது நினைச்சபடி நடக்கிறதுக்கு இந்த நாணயத்தை உடனே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க. கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இந்த நாணயம் உங்களுக்காக அம்பாள் கொடுத்துட்டு இருக்காங்க. எப்பவுமே சொல்றேங்க, ஒரு விஷயம் நம்ம நல்லது நடக்குது அப்படின்ற போது யாரோ ஒரு மூலியமா தெரியும். அதை அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால இந்த ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பார்த்த உடனே புக் பண்ணீங்க. இந்த ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா தங்க பிள்ளைகளா? சீக்கிரமா எடுத்து கால் பண்ணுங்க, இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. சரிங்களா?